ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் உரையோட தொடங்கி இருக்கு. இந்த உரையில ஆளுநர் தாவேக அரசு என்ன எழுதி கொடுத்திருக்கோ அதை கொஞ்சம் கூட பிசங்காம அப்படியே வாசிச்சிருக்காரு. ஆக்சுவலி அதுதான் ஒரு ஆளுநரோட கடமை. அரசு என்ன கொடுக்குதோ அதை அப்படியே வாசிக்கணும். கடந்த ஆட்சியில ஆளுநர் ரவி இதை செய்யல, அதுதான் இங்க பிரச்சனைக்கே காரணம். ஆனா இந்த ஆட்சியில ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் தாவேக அரசு கொடுத்த உரையை அப்படியே வாசிச்சிருக்கார். இந்த உரையில பெரியார், அண்ணா, அம்பேத்கர், சமூக நீதி அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்கு. அதை மறுக்காம ஆளுநர் வாசிச்சிருக்காரு. 717 டாஸ்மாக் மூடப்பட்டிருக்கு, அதை வாசிச்சிருக்காரு. போதைப் பொருள் புழக்கத்தால இங்க மிகப்பெரிய பிரச்சனைகள் உருவாகி இருக்கு, அதை கட்டுப்படுத்த தாவேக அரசு பல முயற்சிகள் மேற்கொண்டு வருது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த உரையில. இது இல்லாம சிங்கப்பெண் அதிரடி படையை பத்தி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேகதாது அணை கட்டுதல் அந்த விஷயத்துல சட்ட போராட்டம் செய்யப்படும். முல்லை பெரியாறு அணை விஷயத்துல சட்ட போராட்டம் செய்யப்படும். கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரப்படும். இருமொழி கொள்கையை இந்த அரசு கடைபிடிக்கும். மும்மொழி கொள்கையை பிரதிபலிக்கும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காது அப்படின்ற பல விஷயங்களை இந்த தாவேக அரசு தன்னோட உரையில கொண்டு வந்திருக்காங்க. அது எதையுமே ஆளுநர் மறுக்காம பதிச்சிருக்காரு. அதை விட முக்கியமான விஷயம், ஒன்றிய அரசு பாரபட்சம் காட்டுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதையும் ஆளுநர் எந்தவித மறுப்பும் இல்லாம பதிச்சிருக்காரு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இது நல்ல விஷயம் தானே, இப்படி சுமூகமா ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் இதுக்கு முன்னாடி நடந்துச்சா, கடந்த 5 வருஷத்தோட ஸ்டேட்டஸ் என்ன? எப்பயுமே சிஎம் ஸ்டாலினுக்கும் திமுக அரசுக்கும் ஆளுநர் அவைக்கும் பல போராட்டங்கள், ஒரு கூட்டத்தொடர் அப்படின்னு வந்தாலே பல பிரச்சனைகள் இருக்கும். ஆனா இங்க பாத்தீங்கல்ல, இன்றைய சிஎம் விஜய் எவ்வளவு சுமூகமா இதை செயல்படுத்தி காட்டியிருக்கார். இதுதான் சரியான மாற்றம், இதுதான் எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி மக்கள்ல சிலர் பாராட்டு மழையை பொழிகிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த உரையை கடுமையா விமர்சிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருக்காங்க. வாயை திறந்து பேசுங்க சிஎம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசியிருக்காரு. அதிமுக பொதுச் செயலாளர் பல பிரச்சனைகள் இருக்கு, சட்டம் ஒழுங்கு அவ்வளவு மோசமா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. ஸோ விஜய்க்கு ஒரு பக்கம் பாராட்டும் இருக்கு, ஒரு பக்கம் விமர்சனமும் இருக்கு. ஆனா இதுல நாம என்ன முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்க போறோம், விஜயை பாராட்டினா நல்ல விஷயம் தானே, அதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடை பத்தி நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. தமிழ்நாடு ஏன் எப்பயுமே தனித்துவமா இருக்கு இந்தியால அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நாடு அப்படிங்கிற டேர்ம் கொண்ட ஒரே ஸ்டேட் இந்தியால தமிழ்நாடு மட்டும்தான். ஸோ அங்கிருந்தே தமிழ்நாடுக்கான தனித்துவம் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. கொள்கை ரீதியாகவும் சரி, செயல்பாட்டு ரீதியாகவும் சரி, தமிழ்நாடு எப்பயுமே தனித்துவமா விளங்கும். இன்னைக்கு பாஜகவோட ஆதிக்கம் அதிகமான போது பல மாநிலங்கள் மாநில சுயாட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா 1960ஸ்லயே மாநில சுயாட்சியை பேசின ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த டைமிங்ல ராஜமன்னார் கமிட்டியை கொண்டு மாநில சுயாட்சி பத்தின ஒரு அறிக்கையை தயார் செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு மாநில சுயாட்சி பேசக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் டிக்ஷனரியே தமிழ்நாடு அரசு, அதாவது அன்றைய திமுக அரசு கொண்டு வந்த ராஜமன்னார் கமிட்டியோட அறிக்கை தான். ஸோ அங்கிருந்து தமிழ்நாட்டோட தனித்துவமான செயல்பாட்டுக்கான தொடக்கம் ஆரம்பிக்குது. எல்லா மாநிலங்களும் மும்மொழி கொள்கையை ஓகேன்னு சொல்லும்போது கிடையாது, இருமொழி கொள்கை தான் சரியான ஒரு விஷயம். மும்மொழி கொள்கைனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்தியை கொண்டு வருவீங்க, இந்தி வந்தால் இங்க ஒவ்வொரு மாநிலத்தோட தனித்தன்மை மறுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் வெகுவா இருந்துச்சு. இன்னைக்கு இந்திய அக்செப்ட் பண்ணிக்கிட்ட பல ஸ்டேட் இன்னைக்கு கதறிட்டு இருக்காங்க. நமக்கான தாய்மொழியே அழிஞ்சு போயிடுச்சு, நம்ம தாய்மொழியை பேசக்கூடிய வெகுவான படங்கள் வரல. இப்போ பாருங்க, சினிமா எடுத்தீங்க அப்படின்னா நார்த் சைடு ஃபுல்லா பாலிவுட் சினிமாஸ் தான். அங்க தாய்மொழிக்கான சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப நலிவடைந்து போய் கிடக்கு. ஒரு பெரிய விளம்பரம் வரணும் அப்படின்னா ஹிந்தி, ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரணும்னா ஹிந்தி, ஈவன் நீங்க ஒரியா ஸ்டேட் போனீங்கன்னா கூட ஹிந்தி, பீகார் ஸ்டேட் போனீங்கன்னா கூட ஹிந்தி. ஸோ இப்போ
அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் வந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்னு அன்னைக்கே இருமொழி கொள்கையை தீவிரமா பேசின ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு. அதெல்லாம் ரைட்டுங்க. இன்னைக்கு தாவேக அரசும் இருமொழி கொள்கையை தானே பேசியிருக்கு, இதுல என்ன வந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்கலாம். பிரச்சனை தாவேக அரசு சொன்ன விஷயத்துல இல்ல, சொன்ன தாவேக அரசு மீதுதான் இப்ப நமக்கு பிரச்சனை. ஏன்னா தாவேக அரசு சொன்னதை செய்யுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உருவாகி இருக்கு. ஏன் உருவாகுச்சு அப்படின்னா அதுக்கு காரணமும் இந்த அரசோட செயல்பாடு தான். தமிழ்நாடோட சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்பயுமே தமிழ்தாய் வாழ்த்துல ஆரம்பிக்கும், அப்புறம் ஆளுநர் உரை, முடிக்கும் போது தேசிய கீதம் பாடப்பட்டு நிறைவடையும். இதுதான் தமிழ்நாடு இதுவரை கடைபிடித்த மரபு. கடந்த முறை ஆளுநராக இருந்த RN ரவி தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு அடுத்து தேசிய கீதம் பாடுங்க, அப்புறம் ஆளுநர் உரை, முடிக்கும் போது தேசிய கீதம் அப்படின்னு 2 தேசிய கீதம் பேசினாரு. தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒத்துக்கல. இதுல என்ன இருக்கு, ஒன் டைம் பாடினா என்ன அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையை முடிப்போமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இங்க என்ன மரபோ அதை நாங்க கடைபிடிப்போம், அதை சேஞ்ச் பண்ற ரைட்ஸ் வந்து ஆளுநருக்கு கிடையாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு திமுக அரசோட நிலைப்பாடு மட்டும் இல்ல, இதுவரைக்கும் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகளோட நிலைப்பாடு. அதிமுகவுக்கும் இதுதான் நிலைப்பாடு. ஆனா தாவேக அரசு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கு, தமிழ்தாய் வாழ்த்துல ஆரம்பிச்சிருக்கு, மகிழ்ச்சி. அடுத்து ஆளுநர் உரைக்கு போகாம தேசிய கீதம் பாடப்பட்டு அதன் பிறகு ஆளுநர் உரை போயிருக்கு. ஸோ இந்த சமரசம் ஏன், இந்த சமரசம் ஏன் அப்படிங்கிற கேள்விதான் இப்போ வலுவா இருக்கு. ஸோ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் சுமூகமா போச்சு அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறாங்கல்ல, அதற்கு தாவேக அரசு கொடுத்த விலை தான் இந்த சமரசம். தேசிய கீதத்தை ஆரம்பத்திலேயே பாடினது, அந்த சமரசம் தான் தாவேக அரசு கொடுத்த விலை. அதனால தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் சுமூகமா போயிருக்கு. இதை பாட முடியாது அப்படின்னு சொன்னா ஆளுநர் வந்து மேபி இந்த ஆளுநர், ஏன்னா பாஜக ஆளுநர் எல்லாருமே இந்தியாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அதன்படி இவரும் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம். அந்த எதிர்ப்பை நம்மளால சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு வந்து இந்த விஷயத்துல சமரசம் செஞ்சிருக்கு. ஸோ இதற்கே சமரசம் செஞ்சுக்கிட்ட இந்த அரசு மேகதாது விஷயத்துல செய்ய போற சட்ட போராட்டம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. முல்லை பெரியாறு விஷயத்துல செய்ய போற சட்ட போராட்டம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இருமொழி கொள்கையை எந்த அளவுக்கு இவங்க தீர்க்கமா வந்து செயல்படுத்துவாங்க தெரியல. PMC பள்ளிகளை அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? தேசிய கல்விக் கொள்கையில சில சேஞ்சஸை பண்ணிட்டு இந்த கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு தாவேக அரசு வராது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? 69% இடஒதுக்கீடு, இது மத்தியில் ஆண்டுகிட்டு இருக்க பாஜக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. அந்த இடஒதுக்கீடை இந்த தாவேக அரசு எப்படி பாதுகாக்கும் அப்படிங்கிற சந்தேகமும் தாவேக அரசு இப்ப செஞ்சு கொண்ட அந்த சமரசம் மூலியமா ஒரு கேள்வி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, எதுக்கு தேசிய கீதம் முன்னாடியே பாடிட்டீங்க, அது நம்ம மரபு இல்லையே அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு ரொம்ப சிம்பிளா கடந்து போறாரு. சபாநாயகரும் அதை ஒரு பெரிய விஷயமா பார்க்கல. சரி, இதை ஒட்டி அடுத்த 3 நாள் வந்து சட்டமன்றம் வந்து செயல்படும், அப்ப எதிர்கட்சிகள் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா அடுத்த 3 நாளைக்கு வினா விடை செஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும்ல, ஸோ அப்போ அந்த செஷன் கிடையாது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஆளுநர் உரை சம்பந்தமான விவாதம் மட்டும்தான் இருக்கும். பட் அதுலயும் எதிர்கட்சிகள் இந்த கேள்விகளை எழுப்ப வாய்ப்பு இருக்கு. CM ஜோசப் விஜய் என்ன பதில் சொல்வார் அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.